ஃபுல்லரா போனாரு. இது கண்டிப்பா சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க. 4th பால் சைக்கிள் கிஷோர் சாப்பிட்டு யாக்கர் விட்டே கொடுக்காத பார்த்து சான்ஸ் பார். குயிக்கராகவும் போயிட்டாங்க. சிங்கிள். சஞ்சயோட லாஸ்ட் 2 மூவ் 5th ஒன். ஏறி போய் ஸ்கூப் போட பார்த்தாரு. திருப்பி தான் விட்டுருக்காரு. கன்ஃபியூஸா கண்டிப்பா தேக்கி போட்டுவாங்க. 1 2 ரன் கண்டிப்பா லேஸ் பண்ணுவாங்க. நல்ல ஃபீலிங், நல்ல த்ரோவும் கூட. 2 1 மோர் 2 இந்த ஓவர்ல. சஞ்சயோட லாஸ்ட் 1. இந்த முறை ஆடிச்சாங்க. இது கண்டிப்பா பவர் பிளே தாண்டியும் போகும். எஸ் போயிடுச்சு. இங்க 1 பவுன்ஸ் பவுண்டரி. வெரி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே 12 அடிச்சிருக்காங்க. மேட்ச் செகண்ட் பவர் பிளே போட விமல் ஃபர்ஸ்ட் ஒனே அடிச்சிருக்காரு. ஒரு இன்சைட் ஏஜ் தான். ஸோ ஒரு ரன்னு குயிக்கா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. எஸ் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்டார்ட் அவுட் பண்ணி போனாரு. குயிக்கரா இருந்துச்சு. டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல்லரா போய் தெளிவா தள்ளி விட்டுருக்காருங்க. இல்ல ரங்கராஜ் வெரைட்டி பாப்பாங்க. கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி போட்டுவாங்க. இதையும் 2 ரன்னா லேஸ் பண்ணுவாங்க. சூப்பர் பேக்கப். இங்க தேர்ட் ஒன் ஒரு சிச்சுக்கு ட்ரை தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாருங்க. இது கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பவுண்டரியும் போயிடுச்சா? எஸ் போயிடுச்சுங்க. ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க கதிர். லாஸ்ட் 2 மூவ் 5th ஒன். இந்த முறை தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ண சான்ஸ் பார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கல, அதனால இதை சிங்கிள் ஓடிடுவாங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் 1. ஸ்டார்ட் பால். இந்த வாட்டி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் அங்க. சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். இந்த செகண்ட் பவர் பிளே ஓவர். எந்த விக்கெட்டுமே லாஸ் பண்ணாம அடிச்சிருக்காங்க உட்டாண்டிப்பட்டி. நல்லா ஸ்டார்ட் சொல்ல. ஓவருக்கு 10 ரன் ரேட் பவர் பிளேல. பவர் பிளே ஓவர் போட அவருக்கான 2வது ஓவர் சஞ்சய் சஃபுல் பண்ணாரு. சைடு சைடு தான் ஆடி இருக்காரு. எடுத்து அடிச்சுன்னா ரன் அவுட்டா இருந்திருக்கும். நல்ல பேக்கப் போயிட்டாருங்க. டாட் பாலா தான் மாறுது. செகண்ட் ஒன் பெரிய பேட்ஸ்மேன் இருந்துச்சு. அவுட்டுக்கான பிக் அப்பீல் ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. செகண்ட் பால் ரீவான். இந்த முறை டாப் எட்ஜ் தான் ஆயிருக்கு. ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? ஸோ நல்ல ஒரு ஸ்டாப். சிங்கிள். தேர்ட் ஒன் சிங்கிள் கதீர். ஸோ ஃபுல் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கோபி. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சாப்பிட்டு யாக்க ஸ்லாட்ல வந்தாரு. சான்ஸ் பாருங்க. ஒன் பால் நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ. சிங்கிள். சஞ்சயோட லாஸ்ட் 2 மூவ் 5th ஒன் சைக்கிள் கதீர். ஃபுல்லா வந்தாரு. ஒரு ரன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃபீல்டர் கோபி நல்ல ஒரு ஸ்டாப். சிங்கிள். பவர் பிளேயோட லாஸ்ட் 1. ஸோ இது வரைக்கும் சூப்பரா போட்டிருக்காரு வித்தவுட் பவுண்டரிஸ். ஸ்டார்ட் பால். ஸோ ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலாம். சான்ஸ் பால். விக்கெட்டுங்க கோபி. சாரி விமல். நல்ல கேட்ச். கிஷோர் ஆட்டம் இழந்து வெளியே. ஓவருக்கு இங்க 26 ரன் அடிச்சிருக்காங்க உட்டாண்டிப்பட்டி. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 4th ஓவர் போட விமல் அவருக்கான 2வது ஓவர் காமன் பவர் பிளேயர்ல வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேனா கேகே நான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. விமல் டு கதிர். ஃபர்ஸ்ட் ஒன் சேர்ந்த முறை ஸ்லோயரா தூக்கி ஃபுல்லா போட்டாரு. 1 2 ரன் இங்க ரன் பண்ண பார்த்தா சொன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. சிங்கிள். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் இங்க போட்டுட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன் கேகே. ஸ்லோயர் 1 டாட் பாலுங்க. தேர்ட் ஒன். இந்த முறை லேட்கட் தெளிவா பண்ணாருங்க. ஃபீல்டர் எடுத்து இப்பதான் மாத்தினாங்க. தெளிவான ரியாக்ட்னு சொல்லலாம் பாலுக்கு. 1 2 ரன் இங்க லெஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் இங்க 2 ரன் ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். திருப்பி தான் விட்டாரு ஃபீல்டர். பம்பாயிருங்க லக்கி பவுண்டரி. கேகே அவர் பேட்ல இருந்து முதல் 4 இங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை புல்லரா போட சான்ஸ் ஒரு கேட்ச். சூப்பர் கேட்சுங்க யங்ஸ்டர் கேகே. அவர் விக்கெட்டை லாஸ் பண்ணி வெளில போறாரு. கட்லாம் நேற்று நேரத்தில் 2 ரவுண்டுமே துண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு டேல என்ன பண்றாரு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு குயிக்கரா இருந்துச்சு. குத்துற இடத்துல இருந்து செம்ம பேஸ்னு சொல்லலாம். டாட் பால். 4th ஓவர் 4 ஓவர் முடிவுல 2 விக்கெட் லாஸ் பண்ணி 3 ரன் அடிச்சிருக்காங்க உட்டாண்டிப்பட்டி. 5வது ஓவர் அவருக்கான முதல் ஓவர் கோபி. ஏறி போய் கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தாரு. குயிக்கராகவும் போட்டாரு. போன பால் ஒரு வைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த வாட்டி தெளிவா கட் பண்ணாருங்க. பால் ஃபாஸ்டா டிராவல் ஆயிட்டு கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
போயிடுச்சுங்க இங்க. கதிர் பேட்ல இருந்து பவுண்டரியை பதிவு பண்றாருங்க. கோபியோட செகண்ட் வா ஃபுல்லரா போனாரு. தெளிவான கட்டுங்க இங்க. சென்சிபிள் பிளேன்னு சொல்லலாம். 1-2 தேடலாம். சூப்பர் த்ரோ. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சுவிட்சுக்கு ட்ரை தெளிவா கனெக்ட் பண்ணிட்டாங்க. பால் ஃபாஸ்டா போயிட்டு கண்டிப்பா பவுண்டரியே போயிடும். இந்த ஓவர்ல 1 more பவுண்டரி இங்க கதிர் பேட்ல இருந்து. இந்த முறையும் ஸ்கூப் இதையும் அடிச்சாரு. 1 more பவுண்டரி. இந்த ஓவர்ல 3வது 4 பதிவு பண்றாரு கதிர். லாஸ்ட் 2 more இந்த முறை ஆடிட்டாருங்க. இதுவும் ஆளில் அதிசயம் பிளேஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பவுண்டரி போயிடுச்சு. ஹாட்ரிக் பவுண்டரியை இங்க பதிவு பண்றாரு இங்க கதிர். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போறாரு. இந்த வாட்டியும் சரியான ஃபீலிங் மைண்ட் செட். சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. என் தி 5th ஓவர் 53 ரன் அடிச்சிருக்காங்க உடாண்டிப்பட்டி. ஓவருக்கு 10 ரன் ரேட் எடுத்து போயிட்டான்னு சொல்லலாம். ரிமைனிங் 5 ஓவர் இங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். அம்மா சத்திரம் உட்பட ரங்கராஜ் ஒரு ஸ்கூப்பான பட்டாரு. தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. 1 bounce 2 bounce பவுண்டரி. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ பதிவு பண்ணிட்டு இருக்காரு கதிர். செகண்ட் ஒன் சுச்சிக்கான ட்ரை சான்ஸ் பால் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு நிறைய போயிட்டு இருக்கு. வெரைட்டி போனாலும் சூப்பர் ஸ்டாப்னு பார்த்தா போயிடுச்சு இங்க. வாய்ப்பு இருக்கு. பெரிய சங்க ட்ரை எட்ஜ் முட்டு மாதிரி தான் போனுச்சு. டாட் பால் ரங்கராஜோட 4th ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அங்க கிடையாது அப்படிங்கிறதுல பவுண்டரி தான் போகும். 1 more பவுண்டரி இங்க கதிர் பேட்ல இருந்து 50 பதிவு பண்றாரு கதிர். 2 பந்துக்கு 50 ரன் பதிவு பண்ணிருக்காரு கதிர். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். எடுத்திருந்தா ரன் அவுட் இருந்திருக்கும். சிங்கிள் கண்டிப்பா மாறிடுவாங்க. லாஸ்ட் ஒன் பெரிய ட்ரை ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. சான்ஸ் ஃபார் டிராப்புங்க இங்க. ஃபீல்டர் ஒரு லைஃப் கிடைக்குது. ஓவர் த்ரோ இங்க 1-2 கண்டிப்பா லெஸ் பண்ணிட்டாங்க. 2 இதோட இங்க ஓவர் எண்டு 6வது ஓவர். ஸ்கோருக்கு 68 ரன் வச்சிருக்காங்க உடாண்டிப்பட்டி. ஆல்மோஸ்ட் இங்க பிரஷருக்குள்ள போயிருக்காங்கன்னு சொல்ல அம்மா சத்திரம். ரிமைனிங்ல 4 ஓவர் இங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். கோபி அவருக்கான 2வது ஓவர். அப் டு யாக்கர் ஒயிலன் யாக்கர் சூப்பர் ஸ்டாப் வாங்க. 1 ரன் தான் ஓடுவாங்க. செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. பெரிய சரியான தேடல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வித்து கொடுக்கல. நல்லா ஸ்டாப் வாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. டாப் சான்ஸ் ஃபார் கேட்ச். டாப்புங்க 1 more இங்க லைஃப் கிடைக்குன்னு சொல்லலாங்க. 2 பேட்ஸ்மேனுக்குமே. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சாருங்க. ரங்கராஜ் அவரும் ஒரு டிராப்புங்க. லைஃப் எக்கச்சக்க லைஃப் இங்க கிடைச்சிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பேக்கப்பும் இங்க வரல. 1-2 ரன் இதையும் மாத்திட்டாங்க. ஒரு சுவிட்ச் அவுட்டுக்கான பிக் அப்பீல். ஸோ செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பு. பால் செக் பண்ணிட்டு நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அவுட் யாக்க. ஸோ நல்லா ஸ்டாப். ரன் எதுவும் ஓட மாட்டாங்க. டாட் பால் மாறுது இங்க. ஓவருக்கு 73. 10 ரன் ரேட் கண்டிப்பா எடுத்து போயிட்டு இருக்காங்க ஓவருக்கு. 2 பேட்ஸ்மேனுக்குமே லைஃபும் கிடைச்சிருக்கு. ரிமைனிங்ல 3 ஓவர் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். பெரிய டிஸ்கஸும் இங்க போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அம்மா சத்தது. இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. 2வது ஓவர் அவருக்கான முதல் ஓவர். சவுந்தர் ஒரு யங்ஸ்டர். லெக்கெட் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் அட்டாக் தான் போட்டாரு. குயிக்காவும் இருந்து சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சாருங்க. நம்ம விட்டு வெளில போட்டாரு. இதை அடிச்சிட்டாரு தெளிவா. யாரு கதிர் பேட்ல இருந்து இது வரைக்கும் பவுண்டரிஸ்ல டெல் பண்ண இந்த பால் 6 எல்லாம் அடிச்சிருக்காரு. நல்ல இன்னிங்ஸ் இது வரைக்கும். நல்ல டார்கெட்டை எடுத்து போயிட்டு இருக்காரு. ஓப்பனிங்கா வந்து ரெஸ்பான்ஸா எடுத்து போயிட்டு இருக்காரு இது வரைக்கும் கதிர். சந்தரோட தேர்ட் ஒன். இந்த முறை அப் டு யாக்கர். இந்த அளவுக்கு பால் போட்டா கண்டிப்பா ஆடுறது கஷ்டமா இருக்கும். 1-2 ரன் லெஸ் பண்றாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல்லா சஃபுல் பண்ணாரு. ஃபுல் டாஸ் பால் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாருங்க இங்க. 1 bounce பவுண்டரி.
அன்ஸ்டாப்பபிள் ஸ்கோர் இங்க வந்துட்டு இருக்கு. இந்த ஓவருக்கு 10 ரன் எடுத்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். கிளீன் போல்டுங்க இங்க. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு ஒரு கதிர். ஆனா ஒர்த்தான இன்னிங்ஸ் சொல்லலாம். வெல் பிளேட். இங்க 70+ ரன்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங் சொல்லலாம். அவர் டீமுக்கு அவர் தேவையான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. 7 பந்துக்கு 67 ரன். கதிர் துண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க ராஜேஷ் சந்திரன். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் திருப்பி விட்டாரு. ஃபீல்டரும் அங்க இருக்காங்க. அப்படி பட்சத்துல ஒரு ரன் தான் அங்க ஓடி எடுப்பாங்க. சிங்கிள். ஓவருக்கு 86 ரன். ரிமைனிங் 2 ஓவர் இங்க எப்படி எடுத்து போறாங்கன்னு பாக்கலாம். நல்ல டார்கெட் இது வரைக்குமே நல்லா பாக்கலாம். 9 போட ரங்கராஜ். ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் டாப் எட்ஜ் தான் இருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். பவுலரே வந்துட்டாருங்க இங்க. விக்கெட். ராஜேஷ் அவரோட விக்கெட்டை இங்க லாஸ் பண்ணி போறாரு. எந்த ஒரு ரெண்டும் பெரிய அளவுல பதிவு பண்ணாம தினேஷ் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. ரங்கராஜோட செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் இங்க விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தெளிவா அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க. இங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் இங்க பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு. அவர் இன்னிங்ஸ் இங்க தினேஷ். தேர்ட் ஒன். சோ இந்த முறை ஒரு ஸ்லோயர் ஒன் டாட் பால். ஃபோர்த் ஒன். இந்த முறை அடிச்சாருங்க. இது கண்டிப்பா தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. இங்க 6 ஒரு பவுண்டரியா தொடர்ந்து இங்க 6 பதிவு பண்றாரு தினேஷ். அவர் பேட்ல இருந்து 3 பந்துக்கு 10 ரன் குயிக்கா எடுத்து வந்துட்டாரு சொல்லலாம். இந்த ஓவருக்கு தேவையான 10 ரன் வந்துச்சு. ரிமைனிங் உள்ள பால் தெளிவா நின்னுதான் எடுத்திருக்காங்க. சோன் பவுன்ஸ்ல நல்ல ஒரு ஸ்டாப் இங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன். அடிச்சிட்டாருங்க. கண்டிப்பா இது தாண்டி போகும். போயிடுச்சு. கட்லா பேட்ல இருந்து இங்க முதல் 6 வரைக்கும் 103 ரன் அடிச்சிருக்காங்க. உடையாண்டிப்பட்டி மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர். அவருக்கான 2வது ஓவர் சவுந்தர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கா இருந்தாரு. லெக் பை டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு இன்சைட் எட்ஜ் தான் இருக்கு. குயிக்கா ஓடுறாங்களா. ஸோ டேரக்கி இங்க மிஸ் ஆகிருக்கு. 1 2 ரன் இங்க கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க. ஒரு சிறிய பரிமாற்றம். சாக்ரிஃபைஸ் விக்கெட் பண்ணலாம். சாரி ஸ்லோ ஃபுல் டாஸ் ஸ்டாப் எட்ஜ் தான் இருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். விக்கெட்டுங்க. இந்த விக்கெட் கட்லாவும் அவரோட விக்கெட் லாஸ் பண்ணி வெளில போறாரு. இருப்பாரு. நீ பார்த்தா சுதாகர் சூப்பர் ஸ்டாப்பிங்க நிக்க வச்சுதான் இதுவும் மாறுவாங்க. இதையும் சாக்ரிஃபைஸ் விக்கெட்டா மாத்துவாங்க. நீ பார்த்தா பகவதி ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன். நீ பார்த்தா பகவதி ஒரு கட்டுக்கு போயிருக்காரு. சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க. சிங்கிளோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஓவருக்கு 107 ரன் அடிச்சிருக்காங்க. உடாண்டிப்பட்டி 108. டார்கெட் ஃபார் அம்மா சத்திரம். என்ன பண்றாரு பாக்கலாம். 108 டார்கெட் வச்சு உள்ள ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணாங்க. அம்மா சத்திரம் ரங்கராஜ் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்ல கோபி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட கேகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரங்கராஜ். ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு லெக் பைஸ்ல குயிக்கரா இருப்பாங்க கண்டிப்பா. பால் இங்க ஃபாஸ்டாவும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. 1 2 ரன் கண்டிப்பா லெஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அம்மா சத்திரம் கேகேயோட செகண்ட் ஒன். ஸ்விட்டு தட்டுன்னு தெளிவா கட் பண்ணாருங்க. பால் குத்துனா ஃபாஸ்டா போயிடும். பவுண்டரியே போயிடுச்சு. பிச்சுக்கிட்டு போயிடும் சொல்லலாம். 2 பதில 6 ரன் இங்க பதிவு பண்ணிட்டாரு ரங்கராஜ். முதல் பவுண்டரி அவர் பேட்ல இருந்து. இது மாதிரி எக்கச்சக்க பவுண்டரிஸ் பார்க்கணும் கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து. தேர்ட் ஒன். இந்த முறையும் அடிச்சாரு. பேட்ல பட்டு காலில் பட்டிருக்கு. டாட் பாலா மாறி இருக்கு. இது இன்னொரு தேவையான முதல் டாட் பால். ஃபோர்த் ஒன். லோ ஃபுல் டாஸ். இந்த வாட்டி கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் வாங்க. சிங்கிள். கோபி ஸ்ட்ரைக்ல. ஃபிஃப்த் ஒன். குயிக்கா இருந்துச்சுங்க. டாட் பால். 2வது டாட் பால் பதிவு பண்றாரு இந்த ஓவர்ல. கேகே ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். பால் பாஸ்டா போயிருக்கு. ஃபீல்டர் பகவதி நல்லா
ஸ்டாப் வாங்க. 2 ரன் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2ஓட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் இங்கே எண்டுக்கு வருது. 9 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாம அம்மா சத்திரம் ராஜேஷ் டு ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டாரு சொல்லலாம். கண்டிப்பா அது பவுண்டரி தாங்க. பவர் பிளே அது காரணமாக ரங்கராஜ் பேட்ல இருந்து 2வது 4 என்ன முறை ஆடிச்சாருங்க. ஃபைட்டும் போயிருக்கு, டிஸ்டன்ஸும் போயிரும். 6 2 பந்துல இங்க 10 ரன் குயிக்கா எடுத்து ஸ்டைலிஷ் ஆடிதாருன்னு சொல்லாங்க. ரங்கராஜ் பேட்ல இருந்து 4 தொடர்ந்து 6 ராஜேஷோட தேர்ட் வா. இந்த முறை லேட் கட்டிட்டு போனாரு. தெளிவா சூப்பர் ஸ்டாப்புங்க. இங்க சிங்களோட ஸ்டாப் ஆவாங்க. 1 சின்ன பம்புல் அதனால 2 ரன் மாறிடுச்சு. நல்ல ஒரு பேக்கப். 4th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த வாட்டி கேப்ல பிளேஸ் பண்ணுங்க. ஃபீல்டர் பகவதி நல்லா ஸ்டாப்புங்க. இங்க சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க. சூப்பர் த்ரோ சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் 5th ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. வர்ற விட்டு பலார்னு ஒரு அரை கண்டிப்பா பவுண்டரி போயிருமா. அந்த இடத்துல 10 ஸ்டாப் ஆயிடுச்சு. 1 2 ரன் இங்க 3 ரன் லெஸ் பண்ணிட்டாங்க. இங்க 3 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய ரன் புறக்கியும் எடுத்துட்டு இருக்காங்க பவர் பிளேல. லாஸ்ட் ஒன் இந்த முறை டவுன் அட்டாக் போனாரு. இங்கதான் கிடக்கும். ஓடவும் மாட்டாங்க. டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. ஓவர்ல விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாம 25 ரன். அவங்களுக்கு தேவையான 2 ரேட்டுன்னே சொல்லலாம். 2 பவர் பிளே வருமே. பவர் பிளே ஓவர் கூட கேகே அவருக்கான 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சீனா முறை அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். சூப்பர் கேட்ச் இங்க வினோத். முதல் விக்கெட்டை லாஸ் பண்றாங்க அம்மா சத்திரம். 1 ரன் பாஸ் பண்ணா பாக்கி நெக்ஸ்ட் ஒன் டாப் பேஜ் தான் இருக்கு. இதுவும் கேட்சா தான் மாறும். ஃபீல்டர் ராஜேஷ் நல்லா கேட்சிங்க. பேக் டு பேக் இங்க 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு கேகே. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கா பவுலர் ஆன் ஹாட் ட்ரிக். குயிக்கா இருந்துச்சுங்க ஸ்டம்ப் அட்டாக்ல. டாட் பால் எக்ஸலன்ட் ஓவர். இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காரு கேகே. லாஸ்ட் 2 மோர் 5th ஒன் இந்த முறை அடிச்சாருங்க. ஃபீல்டர் பகவதி தெளிவான ஸ்டாப் வாங்க. சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க. சிங்கிள் 2 பால்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஒன் சொல்லிட்டேன். 5th ஒன் இந்த முறை குயிக்கா இருந்துச்சுங்க. டாட் பால் 4வது டாட் பால இந்த ஓவர்ல பதிவு பண்றாரு கேகேயோட. லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி இதை அடிச்சிட்டாருங்க. இது கண்டிப்பா பவுண்டரி போறாங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டு இருக்காங்க ராஜேஷ். சூப்பர் ஸ்டாப்புங்க. 1 2 இங்க 3வது ரன் கால் பண்ணிட்டாங்க. ஓடிட்டாங்க 3 ரன்னு. 3 ரன் இருந்தாலும் நல்ல ஓவர். 2 விக்கெட் எடுத்து கொடுத்து பவர் பிளே ஓவர் 4 ரன்ல போட்டு கொடுத்திருக்காரு. 2 பவர் பிளே ஓவருமே போட்டு 13 ரன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு கேகே. ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க அம்மா சத்திரம். 4வது ஒரு படம் நியூ பவுலர் கட்லாம் சொல்ல மாதிரி திருப்பி விட்டாருங்க. கண்டிப்பா பவுண்டரி நிறைய வாய்ப்பு இருக்கும். பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவர பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு ரங்கராஜ். செகண்ட் ஒன் சின்ன முறை வெள்ள எடுத்தாரு. சூப்பர் பால் சொல்லலாம். டாட் பாலா மாதிரி இருக்கு. தேர்ட் ஒன் சுச்சிக்கிற ட்ரை சூப்பரா போட்டாருங்க. டாட் பால். 4th ஒன் இந்த முறை அடிச்சாரு. நல்லா ஸ்டாப் வாங்க. குத்துறதுல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் அதான் மாறி இருக்கு. 1 மோர் டாட் பால் இந்த ஓவர்ல பதிவு பண்றாரு கட்லாம். 4க்கு அப்புறம் நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சாருங்க. கவர் ஸ்ரீஜேல 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல ஸ்டாப் பண்ணி போட்டுருவாங்க. இங்க 1 2 இதோட 4வது ஓவர் இங்க எண்டு. ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க அம்மா சத்திரம். 5வது ஓவர் போட நியூ பவுலர் பகவதி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மாதிரி போட அப் டு ஏக்கர் தெளிவா போட்டாருங்க. டாட் பால தான் மாறும். 2 எதுவும் ஓட மாட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த முறை டவுன் அட்டாக் போனாரு. பெரிய அளவுக்கு வித்து கொடுக்கல. 1 2 ரன் கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க. இந்த 2க்கு த்ரோ அடிச்சிருக்காரு. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட தேர்ட் ஒன் வெல் லெஃப்ட் அடிச்சாருங்க. ரைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. 6 4th ஒன் இந்த முறை டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுங்க. வெல் பிளேன்னு சொல்லலாம். இங்க ஒரு 6க்கு அப்புறம்
சாப்பிட்டு ஏக்கர் தெளிவா வந்தாரு. 1 2 கண்டிப்பா லெஸ் பண்றாங்களா? ஸ்டாப் ஆயிட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் பால் ஃபுல் ஸ்ட்ரைட்டாவே எடுத்து வந்து ஃபுல் பேஸ்ல கால்லே போட்டாரு சொல்லலாம். 47 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட் லாஸ் பண்ணி. 30 பந்துக்கு 61. அவருக்கு ரெண்டாவது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா சஃபல் பண்ணாரு. குயிக்கா இருந்துச்சு. லோ கிப் டவுன் போட்டாரு. ஷார்ட் பால். செகண்ட் ஒன் சாப்பிட்டு ஏக்கர் விட்டே கொடுக்காத பந்து. ஃபீல்டர் KK இருக்காங்க. ஒரு ரன் தான் ஓடுவாங்க. சிங்கிள். செய்ய முறை டிஃபென்ஸ் மைண்ட் செட். பேட்ல ஆனோட 2 ரன் கண்டிப்பா சொல்லிட்டாரு. கம்ஃபர்டபுளாவும் மாத்திட்டாங்க. 2 more. ஃபிஃப்த் ஒன் பெரிய பேட்ஸ்விங் இருந்துச்சு. டாட் பாலுங்க. இந்த ஓவரை நல்லா போட்டுட்டு இருக்காரு. எந்த ஒரு பெரிய சட்டுமே கொடுக்காம. லாஸ்ட் ஒன் டவுன் ட்ராக் போனாரு. கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரா ஃபீல்டர் ராஜேஷ். வெரைட்டி போயிட்டு இருக்காரு. மிஸ் ஃபீல்டுங்க. எஸ் பவுண்டரியும் போயிடுச்சு. பவுண்டரியா போயிருந்தாலும் நல்ல ஓவர். 54 ரன் அடிச்சிருக்காங்க. அம்மா சத்திரம் 24க்கு 54. மேட்சுக்கான 7வது ஓவர். அவருக்கான 2வது ஓவர் போடாங்க. ராஜேஷ் ரிட்டர் கட் ஆயிருக்காங்க. சனி பேட்ஸ் போனா நாராயணன் கிரீஸ்ல இருப்பாரு. புல்லரா விலைக்கான சான்ஸ் ஃபார் கேட்ச். குத்துனா கண்டிப்பா அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்டா இருக்கும். கண்டிப்பா பவுண்டரி போயிடுங்க. போயிடுச்சு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் இங்க பவுண்டரியை பதிவு பண்றாரு. நாராயணன் பிரதர்ஸ் காம்போ எப்படி எடுத்து போறான்னு பார்க்கலாம் அவங்க டீமை. செகண்ட் ஒன் இந்த முறை புல்லரா போனாரு. ஒயிட் +4 இங்க 5 ரன் ஆகுது. இங்க ஒயிட் +4ல பொண்ணுக்கு 9 ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா சஃபுல் பண்ணி திருப்பி விட்டாருங்க. ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. எஸ் பிளாட்டா போயிருச்சு. லைனையும் தாண்டி அது 6. இந்த ஓவர் இங்க அவருக்கான தேவையான ஓவரா மாத்திட்டு இருக்காங்க. அம்மா சத்திரம் சேர்ந்த வாட்டியும் அடிச்சிருக்காரு. ரன்னருக்கு சான்ஸா இங்க சின்ன மிஸ் ஃபீல். கண்டிப்பா ஒரு ரன் இதுவே 2 ரன்னா மாத்துவாங்க. அதே சொல்ற லாஸ்ட் 3 மூவ். தெளிவா கட் பண்ணாரு. பவுண்டரி தான். வெல் லெஃப்ட் எடுத்து சூப்பரா ஆனாரு சொல்லலாம். இங்க கேப்ல பிளேஸ் பண்ணாரு. நானா 4 பந்துல 16 ரன் கொண்டு வந்துட்டாரு சொல்லலாம். இந்த ஓவர் 5th ஒன் ஃபுல்லா மறி போனா டிஃபென்ஸ் மைண்ட் செட். சென்சிபிளா ஆனாருங்க. இங்க குயிக்கரா ஓட்டாரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் இருக்கு. சப்போர்ட் பண்ணி போனாரு. குயிக்கராவே இருந்துச்சு. டாட் பாலா மாதிரி இருக்கு. இந்த ஓவர் அவருக்கு தேவையான ஓவராவே மாத்திட்டாங்க. 22 ரன் மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஓவருக்கு 77. இந்த ஒரு ஓவரை எக்ஸ்பென்சிவா கொண்டு போறாங்க. ஓவர் எல்லா ஓவருக்கு தேவையான ரன் ரேட் இங்க 11 ரன்னுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். 8வது ஓவர் மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். பகவதி அவருக்கு 2வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணி ஆனாரு. சூப்பரா போட்டாரு சொல்லலாம். ஒரு லெக்கெட் வேரியேஷன்ல டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை அவுட் யாக்க சூப்பர் ஸ்டாப்புங்க. இங்க தேர்ட் ஒன் பேட்ஸ்மேன் இப்போ ப்ரெஷர் ஆயிருப்பாங்க. ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணாரு. லெக் பைல தான் பட்டுக்கு. இதுவும் டாட் பாலா மாறும். மேட்ச் ஓவரா இங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பகவதி. 3 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 3 மூவ். இந்த முறை நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 1 2 ரன் லெஸ் பண்றாரு பார்த்தா. எஸ் 2 ரன் லெஸ் பண்ணிட்டாங்க. இங்க இந்த எல்ல த்ரோ அடிக்கிறா பார்த்தா கையிலேயே வச்சிட்டாங்க. 2 ரன். லாஸ்ட் 2 மூவ். 5th ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. தெளிவான பிளேஸ் பண்ணி கேப்லயே ஆடி இருக்காரு. ஃபீல்டர் ராஜேஷ் வெரைட்டி போயிட்டு இருந்தாலும் பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்க தேவையான 4 தேவையான நேரத்துல இங்க பதிவு பண்ணிருக்காரு. நாராயணன் லாஸ்ட் ஒன் சேர்ந்த வாட்டியும் சென்சிபிளா ஆனாருங்க. ஒரு ரன் ஓடிடுவாங்க. இங்க மிஸ் ஃபீல் இல்ல. 1 2 ரன் ஸ்டாப் ஆயிட்டாங்க. சிங்கிளா ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓவருக்கு 84 ரன் அடிச்சிருக்காங்க. அம்பாசத்தர் ரிமைனிங்ல 12 பாலுக்கு 24. ஓவருக்கு 12 ரன் ரேட் தேவை. கையில நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. சுதாகர் நீ போலரா தெளிவா கட் பண்ணாரு. பேட்ல தட்டினோட 2 ரன் லெஸ் பண்றாங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. தெளிவான மீட் இல்ல. குயிக்கராவும் இருப்பாங்க.
சிங்கு ஓப்பனிங்கா வந்து செட்டில் ஆன பேட்ஸ்மேனுக்கு இங்க இப்பதான் ரொம்ப நேரமா ஸ்ட்ரைக்ல வராரு. ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஆடிச்சிட்டாங்க. ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் கேட்ச். இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் ரெங்கராஜ் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி வெளில போறாரு. சவுந்தர் ஒரு யங்ஸ்டர் 2 யங்ஸ்டர் ஃபுல்லா மடிக்க போனாரு. குத்துறதுல வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் 2 மோர் குத்துவான். இந்த முறை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. எகைன் குத்துறதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். மேட்ச் ஓவர சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இங்க சுதாகர். லாஸ்ட் ஒன். இந்த முறை ஃபுல் டாஸ் அடிச்சாருங்க. இது போயிரு கண்டிப்பா தாண்டி. அவருக்கான தேவையான ரிசல்ட்டும் இங்க வந்துருச்சுங்க. 6 பந்துக்கு 15 ரன் தேவை. நீ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் போட தினேஷ் ஒரு சீனியர் பிளேயர் வந்திருக்காரு. 6க்கு 15 ஸ்ட்ரைக்ல நாராயணன் ஒரு சைடு செட்டில் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். இங்க 15 ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டாரு. தெளிவா ஆடிருக்காரு. கேப்ல ஆடிருக்காரா ஃபீல்டர் பகவதி சூப்பர் ஸ்டாப்புங்க. 1 2 ரன் இங்க லெஸ் பண்றாங்களா? கம்ஃபர்டபுள் 2-ஆ மாத்திட்டாங்க. இதோட செகண்ட் ஒன். இந்த வாட்டி ஃபுல்லா மாதிரி போனாரு. காலைல தான் பட்டிருக்கு. ரன் எதுவும் ஓட மாட்டாங்க. 13 மாறி இருக்கு இங்க மேட்ச்.